Assalamualaikum. நம்ம கல்யாணத்தை புதுசாக எடுத்தது இவர் எடுத்தாரா இல்லையா அவர் எடுத்திருக்காரு. இவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப தான் இவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லிக்கிட்டு Islam வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நீங்க? தம்பி அப்படிங்க பாருங்கம்மா தம்பி. காட்டுங்கம்மா, போட்டை காட்டுங்க அழகா. மூஞ்சையும் போட்டையும் காட்டுங்கம்மா. என்னம்மா நீங்க என்ன செய்றீங்க? இப்ப நல்ல வேலை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க முகத்தை இதுக்கு மூடுறீங்க? தெளிவான வேலைக்கு வந்து இறங்கிட்டு எதுக்கு முகத்தை மூடணும்? இஸ்லாம் தம்பி மூஞ்ச காட்டுங்கம்மா. தெளிவான வேலையில இருக்கிறீங்க, மூஞ்ச காட்டுங்க எல்லாம். தம்பி தம்பி மூஞ்ச காட்டுங்கிட்டு திரும்பங்கிட்டு. போதை ஒழிப்புக்காக வந்து குரல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. எதுக்கு மூஞ்சி திருப்புறீங்க? ஒரு ஸ்கூல் தானா? காட்டு காட்டுது, மூஞ்சியும் காட்டு, கீழே இறக்கி காட்டுது. சும்மா அப்படி கீழே இல்லாட்டி மேலே தூக்கி காட்டு. அப்படியே மூஞ்ச மறைக்காத. குடி கேடு. போதை அது சாவின் பாதை. குடி நாட்டிற்கு வீட்டிற்கும் கேடு. புகைத்தல் புற்றுநோயை உருவாக்கும். புகைத்தல் போதை அது சாவின் பாதை.
ஏன் இன்னைக்கு இந்த இது அங்கிட்டால மாற்றி வைக்கலாம்ல? நாங்கள் மாற்றி தான் வைக்கலான்னு பார்த்தோம். சாரை நடந்துக்கிட்ட சொல்லி மாற்றுங்க. அடுத்த சார் கொஞ்சம் நடந்து ஆட்டோ எடுக்க சொல்லிடுவான். எனக்கு அடுத்த நவத்துங்க ஆட்டோவை. ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடக்குது. அதானே ஒழுங்கா இழுத்து காட்டுங்கம்மா. அதை சார் கொஞ்சம் ஓகே. நல்லா இருக்கிறீங்களா? உடல் நலத்தை காத்திருப்போம், மக்கள் நலத்தை சார்ந்து இருப்போம். கோடை எனும் பேரை விரட்டி நாட்டினை தூய்மைப்படுத்துவோம். ஒரு வருடத்தில் கோடைக்கு அடிமைப்பட்டு அவதிப்பட்டு தன் இன்னுயிரை விட்டு சாகிறவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் செல்கிறது. இந்த அமர்வின் மாறவே இந்த பேரணியின் விழிப்புணர்வு. ஒரு வயசுக்கு போதைக்கு அடிமைப்பட்டு அவதிப்பட்டு தன் இன்னொரு விட்டு சார்ந்தவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டேதான் செல்கிறது. பட்டுக்கோட்டை வெள்ளியின் சளி அழகி மற்றும் ஓட்டை செல்லுங்கள் இணைப்பு நடக்கும் மாபெரும் கோடை ஒழிப்பு விழிப்புணர்வு போட பறைக்காம அப்படியே Dan பட்டுக்கோட்டை வெள்ளியின் போது அதிராம்பட்டினம் ரெட்பாஸ் மற்றும் ரோட்டரி சங்கங்கள் இணைந்து நடக்கும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி சற்று தொடங்கிவிட்டது. மது குடித்தால் உடல் நலத்திற்கு தீங்கானது. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும். புகைத்தல் மற்றும் குடித்தல் உங்களையும் எங்களையும் நேசிப்பவர்களையும் பாதிக்கும் என்று உங்கள் மனதில்
நல்லா இருக்கு. மதுவை ஒழிப்போம், மகிழ்வுடன் வாழ்வோம். போதையில் மோதி பாதையை மாற்றாதே. அது வீட்டிற்கும் நாட்டில் போட குடிக்கேடு புகைப்பிடித்தல் புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும். குடி நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. புகைத்தல் உங்களையும் எங்களையும் நேசிப்பவர்களையும் பாதிக்கும். குடிபோதையில் குடும்ப சந்தோஷத்தை
இணைந்து வழங்கும் பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளி, அதிராம்பட்டினம் லயன்ஸ் சங்கம், அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து நடத்தும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு தலைமை தாங்கி அதை வழிநடத்தி வைத்திருக்கின்ற வட்டார காவல் அலுவலர் டிஎஸ்பி ஐயா பிருத்திவிராஜ் சௌகான் அவர்களை வருகிறவர் என வரவேற்கிறேன். மற்றும் மதுரை நகர காவல் ஆய்வாளர், காவல்துறை பணியாளர்கள் அனைவரையும் வருகிறவர் என வரவேற்கிறேன். அதில் லயன்ஸ் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். அதிரை நகர சேர்மன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அதிரை நகர்மன்ற துணை சேர்மன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக வந்திருக்கின்ற அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்களையும் வருக என வரவேற்கிறோம். விழிப்புணர்வு சொல்லிடுங்க. அந்த போஸ்டர் பார்த்து விழிப்புணர்வு சிறப்புரை போதை விழிப்புணர்வு சிறப்புரை பேராசிரியர் லயன்ஸ் சையத் அகமது கபீர் தமிழ் துறை காவல்துறை அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாற்றம் ஒன்றை மாறாதிருப்பது. அதிராம்பட்டினத்தில் பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளி ஏற்று நடத்துகின்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி வெகு சிறப்பாக நடந்தேறி பேருந்து நிலையத்தை வந்து அடைந்திருக்கின்றது. பேரணியை துவக்கி வைத்து சிறப்பாக முழுவதுமாக பேரணிகள் நடந்து வந்து தன்னையும் இதில் ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை சரக காவல் துணை கண்காணிப்பாளர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய ஐயா பிருத்திவிராஜ் சௌகான் அவர்கள் இந்த பேரணியை துவங்கி வைத்து பேருந்து நிலையம் வரை நடந்தே வந்தது வியப்பை அளிக்கின்றது. தொடர்ந்து இதற்கு தலைமையேற்று இந்த பேரணியில் முழுமையாக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் நகராட்சியினுடைய பெருந்தலைவர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய எம்எம்எஸ் தாகிரா அம்மாள் அப்துல் கரீம் அவர்களையும், அதிராம்பட்டினம் நகரத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளரும் அதிராம்பட்டினம் நகராட்சியினுடைய துணைத் தலைவருமாக ஒரு சமதர்ம போராளியாக தன்னை ஐக்கியப்படுத்தி இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் ராம குணசேகரன் அவர்களையும், 3 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த பேரணியில் தங்களையும் இணைத்துக் கொண்டு இந்த மாணவ கண்மணிகளுக்கு போதை விழிப்புணர்வு குறித்த கருத்தாக்கங்களை வைப்பதற்கு வந்துள்ளனர். அதில் முதலாவதாக அதிராம்பட்டினம் லயன்ஸ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், அதே போன்று இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய பொறுப்பாளர்கள், அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாது அந்த 3 அமைப்புகளினுடைய நிறைய உறுப்பினர்களும் இங்கே கலந்து சிறப்பித்திருக்கின்றனர். அதே போன்று பெயர் சொன்னால் போதும் தரம் எழுதி விளங்கும் என்ற எம்எம்எஸ் குடும்பத்தாரினுடைய சிறந்த வழக்கறிஞராக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு இந்த பேரணியில் கலந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய வழக்குரைஞர் எம்எம்எஸ் சஹாபுதீன் காக்கா அவர்களையும், அதிராம்பட்டினத்தில் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ சேவையை ஆற்றி வருகின்ற ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் மருத்துவர் அவர்களையும் மற்றும் அதிராம்பட்டினம் நகர்மன்ற உறுப்பினர்கள், இதில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு முழுமையாக வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அதிராம்பட்டினம் காவல்துறையினுடைய சிறந்த ஆய்வாளராக தன்னை மையப்படுத்தி காவலர்களோடு வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்து, பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய தாளாளர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் இன்ஜினியர் வி சுப்பிரமணியம் அவர்கள் ஏதாவது இந்த மாணவர்களுக்கு செய்துவிட முடியுமா என்ற இயக்கத்தினுடைய விளைவுதான் இன்றைய தினம் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. முதல்ல போதை அப்படின்னா என்ன அப்படின்னு மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறோம். சாராயம் குடிக்கிறதும் கஞ்சா அடிக்கிறதும் இது மட்டும்தான் போதையா அப்படின்னா இல்ல.
நாம பயன்படுத்தக்கூடிய செல்போனும் இப்பொழுது போதை வஸ்துகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் அடித்தளத்தின் உண்மை. இப்ப வர்றப்ப கூட உங்க பள்ளியினுடைய தாளாளர் பேசுறப்ப சொன்னாங்க, இன்னைக்கு தினத்தந்தியில ஒரு நியூஸ் பாத்தீங்களா தம்பி அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னென்ன செய்தி அப்படின்னு தினத்தந்தியில ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மாணவர்கள் செல்போன் பயன்பாட்டை தடுத்தால் மட்டும்தான் அவர்களுடைய அறிவு விசாலம் அடையும் அப்படின்னு அந்த கட்டுரையினுடைய சாராம்சம். ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஆனா அதை தாண்டிய விடயம் நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு அறிக்கையவே கொடுத்துருச்சு. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வளாகத்திற்குள் செல்போன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது துணைவேந்தர் மூலமாவோ பள்ளி கலெக்டர் மூலமாவோ அந்தந்த கல்லூரி பள்ளிகளுக்கு சுற்றறிக்கையா வந்திருக்கு. ஆனா இன்று மாணவர்களுடைய படிப்பை பாதியாது ஏன் நேரடியா மத்த போதை வஸ்துகளுக்கு போகாம இதுல வர்றேன் அப்படின்னா இது அன்றாடம் நம் கைகளில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த போதை வஸ்து. இதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை உரிய வழியில பயன்படுத்தணும்னா தப்பிச்சுக்கலாம். மாற்று வழியில பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த போதை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும், நம்மளுடைய அறிவு மழுங்கி போயிடும். அப்படிங்கிறதுனாலதான் எடுத்த உடனே மிகச்சிறந்த போதை வஸ்தான செல்போனுக்கு வர்றோம். அப்ப நாம கையில வச்சிருக்கிற செல்போனும் போதை வஸ்து பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது விந்தையான உலகம். ஒரு பெரிய அறிவியல் வரப்பிரசாதம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற கையடக்க செல்பேசி சிட்டுக்குருவி இனத்தை அழிச்சிருச்சு. சிட்டுக்குருவிகள்லாம் இல்லை இன்னைக்கு. அறிவியல் வளர்ந்து வர்ற நேரத்துல நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான பல விடயங்கள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தத்தின் உண்மை. இன்னைக்கு நம்ம செல்போன் பயன்பாட்டை எந்த அளவுக்கு பயன்பாட்டை வச்சிருக்கோம்? படிப்புக்கு அது உதவுது, அறிவு வளர்ச்சிக்கு அது உதவுது. அதை தாண்டி அதிலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான தவறான செய்திகள், தவறான காணொலிகள், காட்சிகள் நம்ம படிப்பின் பக்கத்திலிருந்து மாற்று திசைக்கு மாத்துது. அதனால அன்பிற்கிடையே மாணவ கண்மணிகள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போனை தேவைக்கு மட்டும், அது கல்விக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்தா இன்னும் சிறப்படையும். அடுத்த கட்டமா நம்ம தேவையான விடயத்துக்கு வந்துடும். ஒவ்வொரு பள்ளி கல்லூரி அருகிலும் போதை வஸ்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம செல்போன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு. இது எல்லாமே அரசு. நீங்க கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு சிகரெட் பீடி எல்லாம் கிடைக்கும். காரணம் அங்க மாணவர்கள் இருக்காங்க. ஆனா இங்க அப்படி அல்ல. ஒவ்வொரு பெட்டி கடையிலும் ரொம்ப தாராளமா நீங்க ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா அவங்க போட்டிருக்கும், புகைப்பிடித்தால் உடல் நலத்திற்கு தீங்கானது, அது அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சார் யாருமே வாங்கி படிக்க மாட்டேங்கிறாங்க சார். கல்வி அறிவற்றவர்கள் கூட அதை புகைப்பிடிக்கிறத தன்னுடைய இதை வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அரசு என்ன பண்ணுது? அப்ப ஒரு படத்தை உள்ள போடு. என்னங்க அந்த படம்? புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு படம் காட்சிப்படுத்தப்படும். அப்ப எழுத்து வடிவத்திலையும் விழிப்புணர்வு வாசகம் அதுல இருக்கு. சார் நான் சிகரெட் பிடிச்சேன் அப்படின்னா எனக்கு புற்றுநோய் வரும், அதே அந்த புற்றுநோயினுடைய படமும் அதுல காட்டப்படுது. அதை தாண்டிதான் குடிக்கிறோம். அந்த விழிப்புணர்வை பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம சிகரெட் புகைக்கிறோம். சிகரெட் சொல்லுது. நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன், சிகரெட்டுக்கு உசுறு இருக்கு சார், சிகரெட்டுக்கு உசுறு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த சிகரெட்டுக்கு உசுறு இருந்தா அது என்னவா பாதிக்கப்படும்? இப்படி இழுப்பா விட்டுருவான், திருப்பி இழுப்பா விட்டுருவான். இப்ப சிகரெட் சொல்லுது, சிறு சிறு இடைவெளி விட்டு எம் இனத்தை சித்திரவதைக்குள்ளாக்கும் சிந்தனையற்ற மனிதனே சிந்தித்துப்பார். எங்கள் சாம்பல் மேட்டில் தான் உன் சமாதி. நான் கொஞ்சம் கொஞ்சமா நிக்கோடின் அப்படிங்கிற நச்ச உள்ள அனுப்புறேன். அது உள்ள போய் உன்னுடைய நினைவுகளை கருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன எப்படி நீ புகையை கொஞ்சம் கொஞ்சமா தட்டுறையோ அதே மாதிரி உன்னுடைய நுரையீரலையும் நான் புகையா மாத்துவேன். சுடுகாட்டுக்கு நீ சீக்கிரம் வந்துடுவ. சிகரெட் நம்ம எச்சரிக்கை. சிறு சிறு இடைவெளி விட்டு எம்மிடத்தை சித்திரவதைக்குள்ளாக்கும் சிந்தனையற்ற மனிதனை சிந்தித்துப்பார். எங்கள் சாம்பல் மேட்டில் தான் உன் சமாதி. வாழ்வியலா நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நம்ம அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லி தந்திருக்காங்க, ஆசிரியர்கள் அறிவு போட்டு இருக்காங்க. இது மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நமக்கு நிறைய விடயங்கள் கற்பிச்சிருக்கு. இருப்பினும் நாம் அறிவு பெறாமல் இருக்கிறது சரியா அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குரிய கேள்வி. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா இப்ப நிறைய மாணவர்கள் பேசப்பட்டு வந்தப்ப பார்த்தோம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம். கள்ளச்சாராயம் அப்படின்னா நல்ல சாராயம் எதுன்னு ஒரு கேள்வி வந்துடும். சாராயமே தீங்குதான். சாராயமே அது எந்த சாராயமாக இருப்பினும் சரி, அது எந்த சாராயமாக இருப்பினும் சரி, இதுக்கு மேல உள்ள போனோம் அப்படின்னா அது அரசியலுடைய விதிகளுக்கு மாற்றமா போயிடும். சார் எது சார் நல்ல சாராயம், எது சார் கள்ள சாராயம்? தந்தை பெரியார் கள்ளுக்கடை மறியல் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்தப்ப தன்னுடைய தென்னந்தோப்பில் இருந்து 500 தென்னை மரங்களை வெட்டிட்டார். மக்களுக்கு நன்மை விளைவிக்கட்டும். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியோட வாழ்வாதார ஜீவிதம் தென்னை மரம். அந்த தென்னந்தோப்புல தான் நம்ம பகுதிக்கு
தான் சொல்லுவோம். ஆனா தந்தை பெரியார் ஈரோட்டில் என்ன பண்ணாரா? தன்னுடைய சொந்த நிலத்துல தோப்புல இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீசினாரு. ஏன்? கள்ளுக்கடை மறியல். வாழ்விகள் முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. முன்னோர்கள் நமக்கான அறிவுரை சான்றிதழ்களா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன படிச்சோம்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சொல்லுவார், சித்தர்களும் யோகிகளும் சிந்தனைகள் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க? நம்ம பார்த்தா கேட்குற எல்லாமே படிச்சோம். நம்ம மண்ணை ஏற்றி வச்சிருக்கோம், செயல்படுத்தணுமா அப்படின்னா கேள்விக்குரிய கேள்வி. நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய மது அது சொல்லுது, நான் போதை மட்டுமல்ல உன் மயானத்திற்கான பாதையும் கூட. நான் போதை மட்டுமல்ல உன் மயானத்திற்கான பாதையும் கூட. சாதாரண ஒரு மது உள்ள பயிற்சி அப்படின்னா மது வெளியில போயிடும். மது இருக்கிற அது உள்ள பயிற்சி அப்படின்னா மது வெளியில போயிடுமா? உனக்கு அறிவு வேலை செய்யாது, என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு தேவதை ஒரு இளைஞன் முன்னாடி தோன்று 3 பொருள்களை முன்வைக்குது. அதுல முதல்ல இருக்கிறது ஒரு அழகான பெண் சிறுமி. என்னுடைய காலத்தினுடைய கட்டாயம் மணிப்பூரினுடைய விடயங்கள் நமக்கு நிறைய மனிதம் மடிவு பெயர்ப்பு அப்படின்ற எண்ணத்தினுடைய விளைவுகளை நமக்கு சுட்டி காட்டுது. ஒரு அழகான சிறுமி, பருவ மீதிய சிறுமி. இந்த சிறுமியை நீ அடையலாம். அந்த தேவதை அந்த இளைஞன்ட்ட கேட்குது. அவர் கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ளவன். சார் என்ன அது கொடுமை, ஒரு பச்சை புள்ள, அந்த பிள்ளையோட பாலியல் வன்கொடுமை செஞ்சா அது மனிதத்திற்கு எதிரானது, நான் வேண்டாம். தேவதையை யார் சொல்றா? அந்த இளைஞன் சொல்றான், எனக்கு இந்த சிறுமி வேண்டாம், இது பாவம், அநியாயம், அக்கிரமம். சரி, அடுத்து அந்த தேவதை காட்டக்கூடியது ஒரு கத்தி, ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கத்தி. அந்த கத்தியை காட்டுது, இந்த கத்தியை எடுத்துக்க. அவன் கத்தியை எடுத்து பார்த்து இப்படி பாக்குறான். இந்த கத்தி எதை வேண்டாலும் செய்யும். ஆப்பிள் வெட்டும் ஆளையும் குத்தும், ஆப்பிள் வெட்டும் ஆளையும் குத்தும். இவன் யோசிக்கிறான், இந்த கத்தியை வச்சு ஒண்ணு ஆப்பிள் வெட்டிப்பீங்களா, நமக்கு பற்கள் நல்லா இருக்கு, ஆப்பிளை கடிச்சு சாப்பிடலாம். இந்த கத்தி இன்னும் கையில இருந்துச்சுன்னா யாராவது குத்தணும், நான் கொலகாரனா போயிடுவேன், டிஎஸ்பி சார் தூக்கிட்டு போயிடுவாரு, நான் குற்றவாளியா உள்ள போகணுமா, வேண்டாம், இந்த கத்தியும் எனக்கு வேணாம். இந்த தேவதையிட்ட சொல்லு. ஏங்க, மூணாவது அந்த தேவதை காட்டக்கூடிய பொருள் ஒரு மது பாட்டில். அவன் யோசிக்கிறான், இந்த சிறுமியை நான் கற்பழிச்சேன்டா கற்பழிப்பு குற்றவாளி, இந்த கத்தியை எடுத்து நான் யாரையாவது குத்தலண்டா கொலை குற்றவாளி. இந்த மது யாருக்குமே தொந்தரவு இல்ல, இது என்னுடைய உடல் உறுப்புகளை பாதிக்கும், எனக்கு தான் இது அவமானத்தினுடைய அறிக்கையா இருந்துட்டு போகுது. இந்த மதுவை குடு தேவதையே அப்படின்னு யாரைய வாங்குறான்? அந்த மதுவை அந்த இளைஞன் வாங்குறான். இளைஞன் வாங்கி அந்த மதுவை குடிக்கிறான். மது உள்ள போச்சு, மது வெளியில போயிருச்சு. மது உள்ள போன என்ன செய்யல, மது வெளியில போயிருச்சு. இப்ப அவனுக்கு கொஞ்சம் அறகுறையா அப்படி பாக்குறான். அந்த தேவதை அந்த காட்டுச்சிலுங்க முதல்ல ஒரு சிறுமி, அந்த சிறுமியை பார்க்கிறான். மனிதத்தோடு அந்த சிறுமியை பார்த்து பாலியல் பலாத்கார மனிதன் நான் குற்றவாளி ஆயிடுவேன் யோசிச்ச அந்த இளைஞன் இந்த மது உள்ள போன உடனே அந்த தேவதையை வன்கொடுமை செய்யறான். அந்த தேவதையை கற்பழிக்கிறான், அந்த சிறுமியை கற்பழிக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல, கொஞ்சம் போத தெரியுது. அச்சோ பெரிய தவறு வச்சுட்டேனே, நான் குற்றவாளியா போயிடுவேனே, காவல்துறை கைது பண்ணுமே அப்படிங்கிற அச்ச உணர்வு அவனுக்குள்ள வருது. அப்ப சாட்சி இருக்கு. யார் சாட்சி இருக்கா? அந்த சிறுமி, கற்பழிக்கப்பட்ட சிறுமி நான் தான் கற்பழிச்சேன்னு சான்று பகரும். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு 2ஆவதா காட்டின அந்த கத்தி இருக்கலங்க, அந்த கத்தி எடுத்து அந்த சிறுமியை குத்தி கொள்ளுறான். அப்ப முதல் 2ம் 3வது 1 செய்ய வைக்குது. அது எதுங்க? நாம் அருந்தக்கூடிய போதை. உங்க அப்பாட்ட போய் நீங்க சொல்லலாம், அப்பா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ குடிக்காத, தம்மில் தம்மக்கள் அறிவுடையோர். உங்க அப்பாவுக்கு நீங்க புத்தி சொல்லலாம், அப்பா குடிகாரரா இருக்காரு, யாராவது உங்க வீட்டுல அப்பா ஒரு 10 ரூபாயை தந்து பெட்டி கடையில போய் செய்தி பிடி ஒரு கட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா போக முடியாதுன்னு சொல்லு. அப்பா வச்சு எதிர்க்கிறோம்னு பொருள் இல்ல, அப்பாவுக்கு நீ புத்தி புகட்டல அப்படின்னு பொருள். வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லு. மீறி உங்க அப்பா உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு. எங்க அப்பா என்ன போதை வஸ்து வாங்கிட்டு வர சொல்றாரு, சட்டத்துல இடம் இருக்கு, ஒரு சிறுமி செஞ்சிருக்கு, எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை தினமும் அடிக்கிறாரு அப்படின்னு திருவண்ணாமலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விழிப்புணர்வு யாராவது மாறணும், மாணவர்கள் உங்களால் மாறணும். இங்க இப்ப ரொம்ப ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு வந்துருச்சு. முன்னாடிலாம் கஞ்சாவினுடைய பிறப்பிடம் அப்படின்னு அவராமனுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஊர்ந்து கிடைச்சிச்சு எல்லா பக்கமும். காவல்துறையினுடைய தன்னார்வலர்களுடைய அதீத நம்பிக்கை, தொடர்ச்சியா நடவடிக்கை, இன்னைக்கு அது முழுமையா ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்புறோம். ஒரு நல்ல பலத்தை கடவுளை கொடுக்கலாம், அவ்வளவுதான் இல்ல. முன்னாடிலாம் தனி
அந்த மாலிக் பின்னாடி இருந்தாரு. தூக்கிட்டு போய் அடிப்பாங்க. போதையை அடிக்கிறவங்க ஃபுல்லா எவ்வளவு கஞ்சா கசக்கிறானோ அது ஒரு வருந்தத்தக்க விஷயம். அப்ப நானும் அதுல இருந்தேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. அப்ப மாற்றத்தின் விதை அப்படின்னு ஒரு குழுமம் ஆரம்பிச்சாங்க. குழுமம் ஆரம்பிச்சு பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாராவது இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்காங்களா ஒரு ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையில பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு போன் வரும். அங்க போனோம்னா ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க, கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பசங்க, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, ரொம்ப நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய குழந்தைகள்லாம் முழுவதும் கஞ்சாவுக்கு அடிமையாகி அப்படியே வந்து பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துருப்பான். அதுக்கு ஒரு தனி டீம் போட்டு பிடிச்சாங்க. விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. பையன் மாறல. அவங்க வீட்டுல ஒரு பக்கம் கையும் ஒரு பக்கம் காலம் எடுத்துருங்க அப்படின்னா அது மாதிரி திருத்தின பசங்க ஒரு 4 பேர் இன்னைக்கு நல்லா இருக்கான். இல்லாட்டி அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா கண்கூட பார்த்த விடையும் அதெல்லாம். இன்னும் ஒரு சிலர் கல்லூரி முடிச்சுட்டு ஒரு ரோட்ல கையேந்திக்கிட்டு தர்றான். நல்லா படிச்ச மாணவர்கள், ரொம்ப நல்லா படிச்சு ஏதோ ஒரு அரசு உத்தியோகத்துல பச்சை மையில கையெழுத்து போட வேண்டிய அந்த மாணவர்கள் இன்னைக்கு ரோட்ல கையெழுத்துக்கிட்டு இருக்கான். சார் 5 ரூபாய் கொடுங்க சார், ஒரு 10 ரூபாய் கொடுங்க சார். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தா ரொம்ப மிகப்பெரிய குடும்ப பாரம்பரிய பின்னணியை கொண்டவர்கள். மது அவங்களை அப்படியே மாத்திரு. போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறான். இப்ப புதுசா ஒரு போதை நம்ம ஏரியாவில் இந்த ஃபெவிகால் இருக்குல்ல, அதை வாங்கி துணியில வச்சு இழுக்கிறான். அப்படிதானா சார்? அப்படியே ஃபெவிகால வச்சு இழுத்துட்டு அப்படியே இழுக்கிறாங்க. அதெல்லாம் பிடிச்சோம் ஒரு காலத்துல. இப்ப பிடிக்க முடியல. ஏன்னா வீட்டுல பேரண்ட்ஸ் இப்ப என் முன்ன ஏன்னா பாத்துக்கிற தெரியும் அப்படிங்கிற மாதிரியான பேரண்ட்ஸ் இப்ப அதிகரிச்சுட்டாங்க. ஒரு குழந்தை கெட்டு போகுது அப்படின்னா அடித்தளமான காரணம் பெற்றோர்கள். செல்போன் வீட்டுல இருக்கு, லேப்டாப் வீட்டுல இருக்கு, ஹால்ல வச்சு பாரு, ரூமுக்குள்ள உனக்கு அலோடு இல்ல, ஹால்ல வச்சிரு அப்படின்னு எந்த பெற்றோர்கள் சொல்ல தவறுறாங்களோ அந்த வீட்டு குழந்தைகள் நிச்சயமாக அழிவினுடைய பாதைக்கு ஆயத்தமாகிறார்கள் என்பது பொருள். இப்ப பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதிகம் தேவைப்படுது. காரணம் எதுக்கு? மணிப்பூர் விடயம் பார்த்திருக்கோம், நிர்பயா கொலை வழக்கு பார்த்துட்டோம், பொள்ளாச்சி சம்பவம் கேள்விப்பட்டுட்டோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாலியல் வன்புணர்வுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் 90% எது சார் காரணி அப்படின்னு பார்த்தா போதை வஸ்துகள். ஆய்வறிக்கை சொல்லுது 90% போதைதான். நீங்க கோவை கலவரத்துக்கு அப்புறம் இப்ப சமீபத்துலதான் ஓய்வு பெற்றார் சைலேந்திர பாபு ஐயா, நம்ம மாநிலத்தினுடைய உச்சபட்ச காவல் பதவியில இருந்தவர். அவர் தான் இப்ப கோயம்புத்தூர்ல கமிஷனர். என்கவுண்டர் நடந்துச்சு. அந்த கோவை பொள்ளாச்சி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்கவுண்டர் பண்ணார். எல்லாமே நடக்குது. காவல்துறை முடிவெடுக்குது. குற்றவாளிகள் யார் என்று அடையாளம் காண்றதுக்குள்ள இன்னும் 10 கற்பழிப்பு நடந்து முடிஞ்சது. இதற்கான தேடல் நாம இது காலத்தினுடைய கட்டாயமா பார்க்கிற விடயமா இருக்கு. அதனால சொல்றேன் சார், பாலியல் வன்புணர்வுகளுக்கு காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னா 90% போதை வஸ்துகள் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லு. அப்ப தயவு கூர்ந்து இந்த மாணவர்கள், நீங்க நிச்சயமா அதுக்கு ஆட்பட்டவர்கள் அல்ல. உங்களால் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். நீங்க ஒரு நெருப்பு குச்சி மாதிரி இந்த சமூகத்தை உங்களால மாற்ற முடியும். உங்க அப்பாட்ட போய் சொல்ல முடியும், உங்க அண்ணன் சொல்ல முடியும், உங்க தெருவில் இருக்க இளைஞர்கள்ட்ட சொல்ல முடியும். இன்னைக்கு ஸ்கூல்ல போதை விழிப்புணர்வு, போதை ஒழிக்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வு பேர் நடந்துச்சு. டிஎஸ்ஐ வந்திருந்தாங்க, சேர்மன் வைஸ் சேர்மன் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்க உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த உரையில ஒன்னட்ட பேச சொன்னாங்க, நீ குடிக்காத, நீ சிகரெட் பிடிக்கிறதுனால அவனுக்கு மட்டும் கேடு இல்லைங்க, உனக்கும் கேடு. நீ நேற்று கூட யாரோ ஒருத்தர் சொன்னாரு, காலம் ஃபுல்லா 5 வயசுல சூப்பர் அப்துல் ரஹ்மான் நினைக்கிறேன், முத்துப்பேட்டையில் ஒருத்தர் இருக்காரு, 35 வருஷமா சிகரெட் பிடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, ஒரு நோய் கூட அவருக்கு இல்ல, நல்லாதான் இருக்காரு என்று சொல்லப்பட்டுச்சு. நேற்று நைட்டு இந்த பின்னாடிதான் 35 வருஷமா சிகரெட் பிடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் கிளறு மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 35 வருஷமா அந்த ஆளு சிகரெட் பிடிச்சு எத்தனை 30,000 பேரை கொண்டானோ தெரியல. அவங்க வெளியிடக்கூடிய புகை நீ சுவாசிக்கிறப்ப உனக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் எதுவாக மாறுது? இந்த சிகரெட் பிடிச்சிட்டு வெளியே புகை விட்டான் தெரியுமா அவன். தயவு கூர்ந்து நீ உன் தெருவுலையோ பக்கத்து வீட்டிலையோ நீ பண்ண வேண்டிய விழிப்புணர்வு உரை இனிமேலும் உனக்கு பொறுப்பு ஜாஸ்தி. இதுவரை தெரியாம இருந்தோம். ஒரு விடயம் நமக்கு தெரிந்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல தயங்குறோம் அப்படின்னா அது குற்றம். நீ இப்ப போய் பேசலாம், உங்க அப்பா அம்மா பேசலாம், உன் தெருவுல பேசலாம், இளைஞர்கள்ட்ட பேசலாம். அப்ப வாழ்வியல் நிமித்தம் உனக்கான தேடலை விதைக்கிறதுக்கு இந்த பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளி, இந்த 3 தன்னார்வ அமைப்புகள் உனக்கான ஒரு துவக்கத்தை இந்த பேரணி வாயிலா தந்திருக்கு. உனக்கு கத்து தர்றவனா நானும் வாத்தியார் தான். பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்றான் கை தட்டுறான் முடிச்சிருவாரு அப்படின்னு, உடனே தட்டுறான். பின்னாடி இருந்து கை தட்டுறான் முடிச்சிருவாரா அப்படிங்கிறான்.
நீ நிக்கிறது எனக்கு புரியுது, சரியா? கால் வலிக்கும், ஆனா உனக்கான இதை உன்னை எப்படியாவது பண்படுத்த முடியுமா அப்படின்னு உங்க தாளாளர் நினைக்கிறாரு. அதன் வாயிலாக சிறப்பு அழைப்பாளர்களை அழைச்சிருக்காங்க. ஒரு பேரணி முடிவடையும் தருணத்துல இருக்கு. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா சார்? எக்காரணத்தை கொண்டும் எங்க அப்பா இல்ல யாராவது என் தெருவுல சிகரெட்டோ வீடியோ வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு உறுதிமொழி எடுக்கலாம்? வாங்கி கொடுப்பியா? காசு தந்து உங்க அப்பாவோ இல்ல தெருவுல இருக்கிறவங்களோ பெட்டி கடையில போய் சிகரெட் வாங்கிட்டு சொல்றாரு, உனக்கு இல்ல அவருக்கு, வாங்கி கொடுப்பியா? வாங்கி கொடுப்பியா? ஷூர்? எத்தனை பேர் கை தூக்கு பாப்போம். நான் சொல்றது திருப்பி சொன்னா, தெரிந்தோ தெரியாமலோ என் வீட்டிலோ தெருவிலோ சமூகத்திலோ இந்த போதை ஒழிப்பிற்கு எதிராக சமூக கடமையாற்றுவேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன். என் வாழ்நாளில் என் குடும்பத்தை, என் பெற்றோரை, என் சமூகத்தை அழிவு பாதைக்கு எடுத்துச் செல்லும் இந்த போதை வஸ்துக்களை ஒருபோதும் நான் உட்கொள்ள மாட்டேன் என்று உறுதியளிக்கின்றேன். பிரில்லியன் சிபிஎஸ் பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் போதை வஸ்துக்கு ஆட்படாமலும் போதை வஸ்துக்கு ஆட்பட்டவர்களை விழிப்புணர்வின் வாயிலாக மாற்றத்தை விதைப்பேன் என்றும் உரமாற உறுதியளிக்கின்றேன். செய்யலாமா? பேருக்கு கையை நீட்டி உறுதிமொழி எடுக்கக்கூடாது, நடைமுறைப்படுத்தணும். நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா பட்டுக்கோட்டை சில வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சும் செய்யல அப்படின்னா அது தவறு. மிகச்சிறப்பாக இந்த பிரில்லியன் சிபிஎஸ்இ பள்ளி, அதிராம்பட்டினம் லயன்ஸ் சங்கம், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, அதிராம்பட்டினம் நகராட்சி, அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம் ஏற்று நடத்திய இந்த போதை விழிப்புணர்வு பேரணியில் திரளாக கலந்து கொண்ட மாணவ கண்மணிகள், நீங்கள் சமூகத்தின் மாற்றத்தின் விதையாக மாற வேண்டும் என்ற நல்ல கருத்தை உங்களுக்கு முன்வைத்து தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி. சிறப்பாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றி சென்ற அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக நமது பட்டுக்கோட்டை சரக காவல் துணை கண்காணிப்பாளர் கே பிருத்திவிராஜ் சௌகான் சார் அவர்கள் சிறிது வார்த்தைகளுக்கு மாணவர்கள் அழைத்து கொடுக்கிறேன். குட் மார்னிங். சார் பேசுறதுக்கு மேல கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு 5 minutes தான், நான் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். டயர்டாக இருக்கணும். ஓகே, பரவாயில்ல. மார்னிங் அண்ட் ஈவினிங் சன்லைட் உங்களுக்கு நல்லது தான். கால்சியம் டி தான் உங்களுக்கு. ஸோ பரவாயில்ல. மார்னிங் அதனால ப்ரேயர் வைக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்லையுமே மார்னிங் ஏன் ப்ரேயர் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த 2 சன்லைட்டும் உங்களுக்கு நல்லது. கால்சியம் செக்ரேட் ஆகும். அதனால ஒரு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்காது. ஸோ அதுக்கு தான் வைக்கிறது. எல்லாம் உங்களோட பதாதிகளை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த தோசைகள்லாம் போட்டீங்க. எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ரேலிக்காக ஏன் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்றாங்க? எங்களை மாதிரி வயசானவங்க வச்சு ரேலி போட்டு போகலாம்ல? ஏன் நீங்களாம் நான் பொல்யூட்டட் மைண்ட்ஸ். உங்களை நீங்க மாசற்ற உங்க அந்த மனசு, உங்க எண்ணங்கள் தூய்மையா இருக்கும். உங்க மனசுல இந்த ட்ரக்கை பத்தி ஒரு அவேர்னஸோ, ட்ரக்கை பத்தி ஒரு விழிப்புணர்வு உங்க மனசுல விதைக்கும் போதுதான் நீங்க உங்க வீட்டுல போய் சொல்லுவீங்க, 4 பேர் நீங்க பாக்குற இடத்துல சொல்லுவீங்க, இந்த மாதிரி ட்ரக் இன்ஃபுளுன்ஸ் இருந்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் இந்த ஏஜ்லயே அவேர்னஸ், ரேலி இந்த மாதிரி கனெக்ட் பண்றது ஸ்டூடெண்ட் அதுதான் சூஸ் பண்றாங்க. அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தோசை போட்டீங்க, இந்த உடம்பு கடவுள் கொடுத்த வரம், குடிக்கேடு. எஸ், உடம்பு நம்ம பிறக்கும்போது நம்ம தாங்க இருந்தது நம்ம உடம்பு மட்டும்தான். நம்மளோட சொத்து அந்த உடம்பு மட்டும்தான். நம்ம போகும்போது அந்த உடம்பு மட்டும் எடுத்துட்டு போகிறோம். ஸோ அப்படின்ற உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரக்னா எல்லாமே சாதாரண ட்ரக், மது, சிகரெட்டு, கஞ்சா, டேப்லெட்ஸு,
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ற ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே ட்ரக்ஸ் தான். இப்போ சார் சொன்னார், ஒரு 35 வருஷமா வந்து பீடி பிடிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பண்றாரு, அவருக்கு எதுவுமே ஆகணும் இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? கண்டிப்பா அப்படிலாம் ப்ரூவா இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அவர் வெளியே ஒரு ஏதாவது ஒன்றா அஃபெக்ட் ஆகலாம், ஆகக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஏன்னா அது வந்து ட்ரக்கோட இன்ஃபுளுன்ஸ் ஒரே நாள தெரியாது. ஒருத்தர் கண்டினியூஸா ட்ரிங்க் பண்றாரு அப்படின்னா அவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். எஸ்பெஷலி வந்து லிவர் அந்த கல்லீரல் சொல்லுவோம் இல்லையா, அந்த லிவர் கண்டினியூஸா ட்ரிங்க் பண்ண லிவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை டிசெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில்லி சிக்கன் நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்செடுத்தா எப்படி இருக்கும், ஒரு லிவர் எண்ணெயில போட்டு பொரிச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டினியூஸா ட்ரிங்க் பண்ற லிவர். அது அந்த ஸ்டேஜ்க்கு லிவர் சிரோசிஸ் சொல்லுவோம். லிவர் சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டா அது அவ்வளவுதான், மறுபடி பேக் வர முடியாது. டோட்டல் லிவர் ஃபெயிலியர் ஆகும். ஒன்லி சொல்யூஷன் வந்து லிவர் டிரான்ஸ்பிளேஷன் மட்டும்தான். டோட்டலா கண்டினியூஸா அந்த ட்ரக்கோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி நம்ம குடிக்கிறது கிடையாது. சரி, கஞ்சா அந்த மாதிரி போனீங்கன்னா கஞ்சாவான ஒரு கண்ட்ரியே, ஒரு கண்ட்ரி இல்லை நிறைய கண்ட்ரி வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய இருக்கும். மெக்சிகோ, கொலம்பியா. மெக்சிகோ பத்திலாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு கண்ட்ரியே வந்து இன்னும் ட்ரக் ஆர்டர்ஸ் இருக்கிற அதுக்காக வார் நடக்கிற கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா மெக்சிகோ, கொலம்பியா இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு கவர்மெண்ட்டே டாப்பில் போவாங்க. அவங்க வச்சதான் கவர்மெண்ட். அவங்களுக்கு வந்து அந்த ட்ரக்கோட இன்ஃபுளுன்ஸ் அவ்வளோ இருக்கும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து வேர்ல்டு கப் விளையாடுறாரு, சேஃப் கோல் போடுறாரு, அறியாமல் காலில் போட்டு போடாது, ஒரு கோல்ல விழுவுது. அதுக்காக ஒரு கண்ட்ரிக்கு போக அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நோ ரூல், அவங்க வந்து ட்ரக் ஆர்டர்ஸ் அவங்க வைக்கிறதா சட்டம். இவன் வந்து சேஃப் கோல் போட்டதான் நம்ம கண்ட்ரி தோத்துச்சு, அவன் இவன் ஷூட் பண்ணிடணும். அவ்வளோதான். என்ன இதெல்லாம் காரணம்னா ட்ரக்கோட இன்ஃபுளுன்ஸ் தான். சாதாரண ஒரு மனிதனா இருக்க மாட்டாங்க. ட்ரக் எடுத்துக்கிறவங்க கண்டினியூஸா அந்த கஞ்சா, ஹெராயின் இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் எடுக்கிறவங்க மனித மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரு மிருகத்தன்மை பிடிச்சவங்க தான் இருப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட், நம்ம கண்ட்ரில ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தி ஸ்டேட். நிறைய கண்ட்ரிஸ் ஸ்பாயில் ஆன காரணம் ட்ரக். என்ன காரணம், நமக்கு வந்து எப்படி நம்ம ட்ரக் நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஒரு சின்னதா புரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதை கண்டிப்பா இன்டேக் பண்ண மாட்டீங்க. நிறைய பேருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கும், நமக்கு தெரியாது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இப்போ ட்ரக்ல 4 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இன்டேக் பண்ணி பார்க்கறது எக்ஸ்பெரிமெண்டேஷன். தென் செகண்ட் ஸ்டேஜ் ரெகுலர் யூஸ், கண்டினியூஸா யூஸ் பண்றது. தேர்ட் ஸ்டேஜ் ஹேபிடேஷன் பழக்கப்படுத்திக்கிறது. ஃபோர்த் ஸ்டேஜ் அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மத்திய நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க, உங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். அது இல்லாம ட்ரக் இல்லாம உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணவே முடியாத ஸ்டேஜ் வந்துடும். அதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் அடிக்ஷன். அந்த ஸ்டேஜ் போயிட்டா ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஓகே, என்னவோ அதை நீங்க என்ன சொல்றது நராட்டிவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அது அந்த ட்ரக்கை பத்தி உங்களுக்கு என்ன தீமை, எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது, நம்மள எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது, நம்ம ஃபேமிலி, நம்ம சொசைட்டி எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். ஜெனரலா சொல்றது எப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு, உங்க ஹெல்த் எதையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபேமிலி, தேர்டு கரியர், அதாவது உங்களோட ஒர்க், ஜாப். இதுதான் எப்பயுமே நீங்க நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருந்தா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருந்தா நீங்க செய்யற வேலை நல்லா இருக்கும். நீங்க வேலை நல்லா செஞ்சீங்கன்னா உங்க கண்ட்ரி நல்லா இருக்கும். இதுதான் இந்த ஆர்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும், செய்யறது எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ வந்து நீங்க இந்த உடம்பு நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு எந்த ஒரு ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் கண்டிப்பா வந்து நீங்க உங்க ஹெல்த்தியா இருக்கலாம், லாங் லைஃப் இருக்கலாம், கண்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டியும் நல்லா இருக்கும், எந்த ஒரு சொசைட்டியும் கிளீனா இருக்கும். ஸோ ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க, ஜாலியா இருக்க. படிக்கிற ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே மென்டலி ரிலாக்ஸ்டா இருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்க வேண்டாம். அதே மாதிரி சொசைட்டில ஏதாவது ஒரு ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இன்னும் வந்து ட்ரக் கன்சியூம் பண்றாங்க, இந்த இடத்துல வந்து கஞ்சா சேல் பண்றாங்க அப்படின்னா நீங்க இமீடியட்டா உங்க பேரண்ட்ஸ் மூலமா போலீஸ் தகவல் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க டேரக்டா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இனிமேல் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் போகும்போது ட்ரக்ஸ் செல்லர்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா தாராளமா பேரண்ட்ஸ் மூலமா நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? நல்லா விளையாடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. எவ்ரிடே வந்து ஈவினிங் விளையாடுங்க, மார்னிங் எல்லாம் படிங்க. இதுதான் ரொட்டீன். சும்மா கண்டினியூஸா 24 hours படிச்சுட்டே இருக்கணுன்றதுலாம் கிடையாது. லைஃப் வந்து
நீங்க எவ்வளவு கூட உடம்பு நல்லா இருக்கோ அவ்வளவு கூட நீங்க படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. டெய்லி நல்லா விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், நல்லா படிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா படிப்பு தானால வரும். ஸோ நல்லா விளையாடுங்க, நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாரஸ் மூலமாகவும் விளக்க வேண்டுங்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாணவர்கள் எந்தளவுக்கு வலிமை பெற வேண்டும் என்று சிறப்பாக அறிவுரை வழங்கியதற்கு நன்றி. அடுத்தபடியாக ரெட் கிராஸ் சார்பாக மருத்துவர் சபீரி சார் அவர்களை முதல்ல இந்த போதை ஒழிப்போடு ஆர்கனைஸ் பண்ண பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் தலைவர் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அப்புறம் இந்த விழாவிற்கு அழைத்த இந்தியன் ரெட் கிராஸ் சேர்மன் இந்திரிஸ் மரக்கா அவர்களின் ஸோ இன்னைக்கு நான் மருத்துவனா டெய்லி நான் பார்க்கக்கூடிய போதை வஸ்துகளால் ஏற்படக்கூடிய விபத்துகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம சரியான பாதையில சென்றாலும் ஆப்போசிட்ல வரக்கூடிய அந்த போதையில வரக்கூடிய ஓட்டுநர் நம்ம மேல இருக்கிறதுனால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அப்படிங்கிறப்போ மாணவர்கள் தயவு செய்து 18 வயதுக்கு லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டுகளை தவிர்த்துக் கொள்ளுங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு வேண்டுகோள். நிறைய நீங்க டே டு டே பிராக்டிஸ்ல பாக்குறது என்ன அப்படின்னா சின்ன சின்ன பசங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறது காரணம் அவங்களுக்கு சரியான ஒரு அனுபவம் தெரியல, ரோட்ல வாகனம் எடுத்து. ஸோ அதனால என்னுடைய ஒரே வேண்டுகோள், மாணவர்கள் வாகனங்களை 18 வயதுக்கு இருக்கிறவங்க தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். அண்ட் மெயினா நம்மளுடைய நாட்டின் அஸ்திவாரமான மாணவர் செல்வங்கள் அவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள், குடியில்லா நாட்டினை உருவாக்கும் அனைவரும் செய்து போராடும். நன்றி. நன்றி சார். விழாவிற்கு விழா துவங்கியிலிருந்து மாணவராக நடனே வந்து சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா டிஎஸ் ஐயா பிரித்திவிராஜ் சகோதரர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க.